Hello friends, welcome to Mrs. Stitch Blouses. Jack A4 machine ஆயில் வந்து சேஞ்ச் பண்ணணுமா, அப்படி சேஞ்ச் பண்றதா இருந்தா நம்மளே பண்ணிக்கலாமா இல்ல ஆள் வச்சு பண்ணணுமா அப்படின்ற டவுட் நிறைய பேருக்கு இருக்கு. சோ இப்போ என்கிட்ட வந்து ஆயில் இருக்கு. மெஷினுக்கு சேவிங் மெஷினுக்கு வந்து நம்ம ஆயில் சேஞ்ச் பண்ணணுமா வேணாமா அப்படின்றதையும் எப்படி ஆயில் சேஞ்ச் பண்றது அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். நார்மல் பெடல் மெஷின் அப்புறம் ஃபேஷன் மேக்கர் மெஷின் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க 1 or 2 டிராப்ஸ் வந்து அங்கங்க இருக்கிற ஹோல்ஸ்ல வந்து ஆயில் அப்ளை பண்ணா போதும், ஒரு டிராப் மட்டும் விட்டா போதும். பட் இண்டஸ்ட்ரியல் மெஷின் அப்படின்னு எடுத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் மெஷினோட அந்த பாட்டம் ஆஃப் பார்ட்ஸ் இருக்குல்ல, அந்த மெஷினோட பார்ட்ஸ் வந்து ஒரு 50% வந்து ஆயிலுக்குள்ள முங்கியே இருக்கிற மாதிரி இருக்கும். சோ அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் மெஷின்ஸ் தான் நம்ம வந்து மேக்சிமம் ஆயில் சேஞ்ச் பண்ண வேண்டி இருக்கும். அதுல நான் இன்னைக்கு எடுத்திருக்கிறது வந்து ஜாக் A4 சேவிங் மெஷின். இது வந்து இண்டஸ்ட்ரியல் மெஷின் கேட்டகரியில உள்ளது. சோ இந்த மெஷினுக்கு வந்து நம்ம ஆயில் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா இந்த மெஷினோட ஹெட் இருக்குல்ல, இது வந்து 50% கீழே வந்து ஆயிலுக்குள்ள டிப் பண்ணி இருக்கிற மாதிரி தான் வச்சிருப்பாங்க மெஷினே. சோ இது வந்து நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணும்போது இந்த ஆயில் வந்து அப்பப்ப நம்ம சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கணும். இந்த மெஷின்ல உள்ள ஆல்ரெடி இருக்கிற ஆயில் எப்படி இருக்கு, என்ன கண்டிஷன்ல இருக்கு, அதை நம்ம எப்படி சேஞ்ச் பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆயில் பத்தி பாத்துடலாம். சோ இந்த ஆயில் பாருங்க எவ்வளவு கிளியரா பியூரா ஒயிட் அந்த மாதிரி இருக்கு பாருங்க. சோ இந்த மாதிரி பியூரா இருக்கிற ஆயில் தான் நீங்க எடுக்கணும். இது வந்து நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், நம்ம தேங்காய் எண்ணெய் ஊத்தலாமா அப்படின்லாம் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் அப்படிலாம் எந்த ஆயிலும் கிடையாது. இது வந்து மெஷின் ஆயில்னு நீங்க கடையில கேட்டீங்கனாலே கிடைக்கும், பக்கத்துல மெஷின் விற்கிற ஷாப்ல கேட்டீங்கனாலும் கிடைக்கும். இது வந்து ரேட்டு 150 இருந்து 200 நீங்க பக்கத்துல உள்ள மெஷின் ஷாப்ஸ்ல கேட்டு வாங்கிக்கலாம். இது குவாலிட்டி பொறுத்து ரேட் உங்களுக்கு மாறும். சோ இந்த ஆயில் வந்து நம்ம மெஷின் ஆயில்னு வாங்கியிருக்கேன். 1 லிட்டர் இருக்கு. இதோட அந்த பியூரிட்டி பாருங்க, நல்ல கிளியரா ஒயிட்டா இருக்கு ஆயில். சோ இந்த ஆயில் தான் நம்ம வந்து மெஷினுக்கு அப்ளை பண்ண போறோம். சோ இதுல வந்து நான் இண்டஸ்ட்ரியல் மெஷினுக்கு இந்த ஆயில் நான் ஊத்த போகும்போது இதுல வந்து இந்த 1 லிட்டரும் நமக்கு தேவைப்படுமா அப்படின்னு கிடையாது. நான் இப்ப ஊத்தும் போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது எவ்வளவு தேவைப்படும் அப்படின்றது. ஃபுல் ஆயிலும் தேவைப்படாது, நம்ம வேணுன்ற அளவு ஊத்திட்டு மீதியை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நார்மல் பெடல் மெஷின்ல இருக்கிற மாதிரி மெஷினோட ஹெட்டை வந்து நம்ம இந்த மெஷின்ல தனியா ரிமூவ் பண்ணி வைக்க முடியாது. சோ இந்த மெஷின் வந்து ஒரு பாதியா ஓபன் பண்ற மாதிரி கொடுத்திருப்பாங்க. ஏன்னா வெயிட் இது ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்றனால நம்மளால வந்து ஃபுல்லா லிஃப்ட் பண்ணி ஃபுல்லா தூக்கி வெளியில தனியா எடுக்க முடியாது. ஒரு சைடு வந்து ஜாயிண்ட்ல இருக்கும், ஒரு சைடு ஓப்பனா இருக்கும். நம்ம அப்படியே வந்து லைட்டா இதை பிடிச்சி லிஃப்ட் பண்ணோம் அப்படின்னா பாதியா நம்ம இதை ஓபன் பண்ணிடலாம். கீழே வந்து ஆயில் இருக்கும். சோ ஆயில் எந்த கண்டிஷன்ல இருக்கு, அதை எப்படி ரிமூவ் பண்ணணும்னு பார்த்து நம்ம வந்து அதை சேஞ்ச் பண்ணிடலாம். நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறது மெஷினோட பேக் சைடு. சோ இந்த பேக் சைடுல இந்த இடத்துல ஒரு நாப் மாதிரி கொடுத்திருக்காங்க பாருங்க. இது வந்து மெஷினோட பிக்ஸ் பண்ணி இருக்கும். சோ இந்த இடத்துல நம்ம ஓபன் பண்ண முடியாது. நம்மளுக்கு ஃப்ரண்ட் சைடு, மெஷினோட ஃப்ரண்ட் சைடு இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஓபன்ல தான் இருக்கு. இந்த சைடு தான் நீங்க ஓபன் பண்ணணும். இப்ப மெஷினை வந்து எப்படி ஓபன் பண்றதுன்னு பாருங்க. இது வந்து நம்ம 2 கையால கொஞ்சம் பிடிச்சிட்டு அப்படியே நம்மளுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல லிஃப்ட் பண்ணாலே போதும். இது வந்து நீங்களே ஈஸியா பண்ணிடலாம். இப்ப இந்த மாதிரி மெஷினை ஓபன் பண்ணிட்டு நம்மளுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல அப்படியே நம்ம வந்து மெஷினை படுக்க வச்சிடலாம். இப்ப வந்து நம்மளுக்கு ஆயில் உள்ள இருக்கிறது தெரியுது பாருங்க. இப்ப இந்த மெஷின்குள்ள உள்ள ஆயில் பாருங்க இந்த அளவுக்கு ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆயிருக்குன்னு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா துரு இருக்குல்ல, மெஷின்ல அந்த மெஷினோட பார்ட்ஸோட துரு வந்து இந்த ஆயில்ல வந்து அப்படியே அந்த ஆயிலோட கலரே வந்து ரொம்ப சேஞ்ச் ஆயிடுச்சு. ரெண்டாவது இந்த ஆயில் லெவல் வந்து மெஷின்லயே கொடுத்துருப்பாங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது மெஷினோட ஆயில் சேஞ்ச் பண்ணி ஒரு 3 months மேல இருக்கும். சோ நான் அந்த டைம்ல சேஞ்ச் பண்ணும்போது கரெக்டா அந்த ஹை லெவலுக்கு ஆயில் போட்டிருப்போம். கொஞ்ச நாள் ஆக ஆக அந்த ஆயில் வந்து கொஞ்சம் கீழே இறங்கி இருக்கு. நான் இப்ப அடுத்து வந்து ஆயில் போடும்போது அந்த லெவலுக்கு கரெக்டா கொடுப்பேன். ஆயில் இதுல ஊத்திடுவேன், அதுக்கப்புறம் அது கரெக்டா இருக்கும். சோ இந்த ஆயில் வந்து பாத்தீங்கன்னா அந்த மெஷினோட பார்ட்ஸ்ல உள்ள துரு எல்லாம் சேர்ந்திருக்கா. சோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஆயிலோட கலர் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா நம்ம ஆயில் மாத்தியே ஆகணும், புதுசா ஆயில் போட்டே ஆகணும். அப்பதான் மெஷினுக்கு நல்லது. இப்ப மெஷினோட பாட்டம் சைடு பாருங்க, இங்க ஒரு நாப் மாதிரி இருக்கு. சோ இந்த நாப் வழியா தான் நம்மளுக்கு வந்து பழைய ஆயில் வந்து வெளியில எடுக்க முடியும். நம்ம வந்து அங்க மெஷின்ல உள்ளுக்குள்ள வந்து ஒரு ஸ்க்ரூ மாதிரி இருக்கும், அதை நம்ம லைட்டா லூஸ் பண்ணோம் அப்படின்னா இது வழியா பழைய ஆயில் ஃபுல்லுமே வெளியே வந்துடும். சோ இந்த ஆயில் எங்க வெளியே வருதோ அதுக்கு நேரம் ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. அப்பதான் அந்த ஆயில் வந்து இதுல வந்து கரெக்டா நம்மளுக்கு ஸ்டோர் ஆகும், வரும், வெளியில வரும். சோ நம்ம வந்து நியூவா ஆயில் போடும்போது எப்பவுமே பழைய ஆயிலோட சேர்த்து போடக்கூடாது. அது சேர்ந்து அந்த ஃபுல் துருவுமே வந்து மெஷின்குள்ளேயே இருக்கும். சோ நீங்க என்ன பண்ணணும்னா பழைய ஆயில ஃபுல்லா வெளியில எடுத்துட்டு அந்த ஆயில் இருந்த இடத்துல நல்லா ஒரு கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துட்டு நியூவா ஆயில் போடணும். அதுக்குள்ள இப்ப இந்த இடத்துல தான் இருக்கு அந்த நாப்பு. நீங்க லைட்டா ஒரு ஸ்க்ரூ டிரைவர் வச்சு லைட்டா அதை திருக்கி விட்டாலே ஓபன் ஆயிரும். நான் இப்ப பண்றேன்.
இப்ப பாருங்க மேல உள்ள ஸ்க்ரூவை நம்ம லூஸ் பண்ண உடனே கீழே ஆயில் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கீழே வடிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த பாக்ஸ்ல பாருங்க இந்த பழைய ஆயில் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கீழே வடிஞ்சிட்டு இருக்கு. இது ஃபுல்லா கம்ப்ளீட்டா இந்த ஆயில் ஃபுல்லா மெஷின்ல இருந்து கீழே இறங்கினதுக்கு அப்புறம் நம்ம தொடச்சிட்டு நியூ ஆயில் போடலாம். இப்ப பாருங்க ஆயில் ஃபுல்லுமே வந்துச்சுன்னா ஃபுல்லா மேல உள்ள ஸ்க்ரூவை ஃபுல்லாமே ஓபன் பண்ணிட்டேன். ஃபுல்லா ஆயில் வருது. இதுதான் அந்த ஹோல்ல இருந்து ஓபன் பண்ணி எடுத்த ஸ்க்ரூ. அந்த ஒரு வாசர் பிளஸ் ஒரு இதோட இருக்கு. இதுதான் அந்த ஹோல். இதை பாருங்க இந்த ஹோல் வழியா தான் நம்மளுக்கு வந்து ஆயில் வந்து ஃபுல்லா வெளியில போச்சு. இப்ப என்னன்னா இந்த சைடு இருக்கிற ஆயில் எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லா கம்ப்ளீட்டா தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த இந்த ஸ்க்ரூ வச்சு நல்லா டைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம நியூ ஆயில் போடணும். இது வந்து மேல இருந்து கீழே வந்த ஆயில் இப்போ ஃபுல் ஆயிலுமே வந்து நம்மளுக்கு இந்த பாக்ஸ்ல வந்து கலெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஆயிலோட கலர் பாருங்க எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்குன்னு. இப்போ வந்து நம்ம அப்படியே மேல பார்க்கலாம். இங்க இருந்த ஆயில் ஃபுல்லுமே அந்த பாக்ஸ்ல வந்துருச்சு நம்மளுக்கு. இப்போ வந்து இதை நல்லா தொடச்சாச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ எடுத்துட்டு அதை வச்சு லைட்டா இங்க வந்து நம்ம டச் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுல துரு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இதுல வரும். இப்போ பாருங்க ஃபுல்லா தொடச்சாச்சு. இது பாருங்க நீட்டா இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு நீட்டா இருக்கிற மாதிரி துரு எதுவும் இல்லாம ஆயிலும் இல்லாம நீங்க ஃபுல்லா வந்து நல்லா தொடச்சு எடுத்துக்கணும். இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வேலையா இந்த ஹோல் இருக்குல்ல ஆயில் வெளியில எடுத்தோம்ல அந்த நாபு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க ஆயில் ஊற்றணும். இது ஓப்பன்ல வச்சுட்டு ஆயில் ஊற்றணும் திரும்ப அந்த ஆயில் ஃபுல்லா வெளியில போயிடும். ஸோ இது ஃபர்ஸ்ட் க்ளோஸ் பண்ணிடலாம். நான் இந்த ஹோல் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம ஆயில் ஊத்த போறோம். ஸோ ஆயில் ஊத்துறதுக்கு முன்னாடி ஃபுல் ஆயிலையும் மடமடன்னு ஊத்திராம இந்த ஹோல் இருக்குல்ல இந்த ஹோல் இருக்கிற ஏரியால கொஞ்சமா ஆயில் ஊத்திட்டு அந்த ஆயில் வந்து லீக் ஆகுதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அடுத்து ஃபுல் ஆயிலும் ஊத்தணும். நான் இப்போ வந்து இந்த ஹோல் இருக்கிற இடத்துல கொஞ்சோண்டு ஊத்துறேன் பாருங்க. கொஞ்சமா தான் ஊத்திருக்கேன். ரொம்ப கொஞ்சமா தான் ஊத்திருக்கேன். இப்ப கீழே பார்ப்போம். இப்போ வந்து நான் கீழே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் எனக்கு எதுவுமே ஆயில் லீக் ஆகல. இப்போ வந்து நான் ஆயில் ஃபுல்லா ஊத்த போறேன். இந்த இந்த இடத்துல பாருங்க இங்க ஹைன்னு ஒரு கோடு இருக்கு. அந்த லெவல் வரலும் நான் ஆயில் ஊத்த போறேன். லாஸ்டா வந்து நம்ம ஊத்தும் போது கரெக்டா அந்த ஆயில் ஊத்திட்டே இருக்கும்போது லைட்டா ஆயில் வந்து சேக் ஆகும்ல. அப்ப வந்து நம்மளுக்கு லெவல் கரெக்டா தெரியாது. ஸோ லாஸ்ட்ல நீங்க ஊத்தும் போது லைட்டா பொறுமையா நிப்பாட்டி அந்த லெவலுக்கு கரெக்டா வர்ற மாதிரி ஒரு பாயிண்ட் கூட மேல இல்லாம பார்த்துட்டு கரெக்டா ஊத்திக்கோங்க. இப்ப பாருங்க கரெக்டா அந்த கோடு வந்த உடனே நிப்பாட்டிட்டேன். இதுதான் கரெக்டான அளவு. ஸோ இந்த அளவுக்கு ஊத்திட்டு நம்ம ஸ்டாப் பண்ணிடணும் ஆயில. இந்த பாட்டில் பாருங்க இது வந்து ஒரு லிட்டர் பாட்டில். இதுல கரெக்டா ஹாஃப் பாட்டில் வந்து எனக்கு ஆயில் காலி ஆயிருக்கு இந்த மெஷின்ல ஊத்துனதுக்கு அப்புறம். மீதி ஹாஃப் வந்து அப்படியே ஆயில் இருக்கு. இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரிதான். இப்போ வந்து மெஷின் அப்படியே நம்ம லிஃப்ட் பண்ணி இதை மூடிடலாம், க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளவுதான். இப்போ வந்து இண்டஸ்ட்ரியல் மிஷினுக்கு எப்படி ஆயில் சேஞ்ச் பண்றது நம்ம வீட்ல இருந்தே குயிக்கா எப்படி ஆயில் சேஞ்ச் பண்றதுன்னு பாத்திருப்பீங்க. சோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே நம்ம சர்வீஸ் பர்சன் கூப்பிட்டு தான் பண்ணணும்ன்றது இல்ல. நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் நம்மளே வீட்டுல இருந்தபடியே நம்மளே பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி டெய்லரிங் சம்பந்தமான யூஸ்ஃபுல்லான சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம வந்து எப்படி ரெடி பண்ணிக்கிறது அப்படின்றது எல்லாமே நம்ம சேனல்ல நிறைய நான் சொல்லிட்டு இருக்கேன். அடுத்தடுத்து ரெகுலரா பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ.